ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனீஸ் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சிக்கன் மசாலா. அதுக்கு 1/2 கிலோ சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி தண்ணி இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு, 3 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இது எல்லாமே சேர்த்து சிக்கனில் நல்லா பெரட்டி 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பட்டர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போ 4-5 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி பட்டரில் சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பூண்டு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. இப்போ ஒரு குட்டி தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப போடாதீங்க. 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் நான். ஏன்னா நம்ம சிக்கனில் ஏற்கனவே காரம் உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக 1 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இப்போ ஊற வச்சுருக்க சிக்கனை வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தண்ணி ஊற்றி நம்ம சிக்கனை வேக வைக்க போகிறதில்ல. இப்போ மூடி போட்டு மூடி சிக்கனை வேக விடுங்க. சிக்கன்லேயே தண்ணி விட்டு வரும், சிக்கன் வெந்துடும். அடிக்கடி ஓப்பன் பண்ணி சிக்கனை கிளறி விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். இந்த சிக்கன் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ சிக்கன் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஈஸியாக சிக்கன் மசாலா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன்